ஜீரோஆருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இந்த மீனவர்கள் 5 விடுவிக்கப்பட்டது தொடர்பாக எமது செய்தியாளர் சோனியாவுடன் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் நடத்திய உரையாடலை இப்போது பார்த்துவிடலாம். 5 மீனவர்கள் விடுதலை தொடர்பாக பேச மே இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா 5 மீனவர்கள் விடுதலை பொது மன்னிப்போட விடுதலை பெற்று வந்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மிகுந்த தவறான முன் உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நிரபராதிகள். அவர்கள் போதை மருந்து கடத்தலுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழகத்தை போதை மருந்து கடத்துவதற்கான ஒரு நிலப்பரப்பாக போதை கடத்துபவர்கள், பொருளை கடத்துபவர்கள் பயன்படுத்தியதும் கிடையாது. இந்த கடல் பரப்பு பயன்பட்டதும் கிடையாது. இவர்கள் கைது செய்யப்பட்ட முறைகளிலே பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதையும், இவர்கள் பொய்யாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்தியாவின் உளவுத்துறை ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது. இவர்கள் நிரபராதிகள் என்று நிரூபிப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருந்த பட்சத்தில் அதை நடத்தி அவர்கள் நிரபராதிகள், தமிழக மீனவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அல்ல என்கின்ற ஒரு பிம்பத்தை உலக அளவில் ஏற்படுத்துவதை தவிர்த்து, இவர்கள் குற்றவாளிகள் தான், ஆனால் பொது மன்னிப்பு வாங்கியிருக்கிறோம், அதற்காக இவர்கள் விடுதலையாகி கொண்டு வரப்படுகிறார்கள், இதை செய்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று பேசுவது என்பது அதற்கான ஒரு விளம்பரம் தேடிக்கொள்வது அருவருப்பாக இருக்கிறது. அவர்கள் நிரபராதிகள். இதற்கு பிறகு இது தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் போதைப்பொருள் கடத்துபவர்கள் என்கின்ற பிம்பத்தை இதுவரை இந்திய அரசாங்கம் உடைத்தெறியவில்லை. அதை உடைப்பது என்பதும் அரசாங்கத்தினுடைய கடமை. ஏனென்றால் இந்த வழக்கை நடத்துவதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகள் இந்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. ஒரு தனிநபர்களோ ஒரு அரசியல் இயக்கமோ அதை செய்துவிட முடியாது. அதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் இதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் கேள்வி. திருமுருகன் காந்தி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம். இதில் முக்கியமாக அவர் வைக்கக்கூடிய கருத்து என்பது, இந்த மீனவர்கள் குற்றவாளிகளே இல்லை என்ற பட்சத்தில் ஏன் இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி இந்தியா திரும்பி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது பற்றி தொடர்ச்சியாக பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ திருமுருகன் காந்தி எழுப்பிய கேள்விகள் தான் இப்போ பரவலாக அனைத்து தமிழ் அமைப்புகளாகட்டும் மீனவர்கள் இடையே இருக்கிற, பொதுமக்களிடையே இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கு. அவர்கள் குற்றவாளிகளே இல்லை என்ற பட்சத்தில் எதற்கு இந்த வழக்கை முறையாக நடத்தாமல், மேல்முறையீடு செய்யாமல் பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை அழைத்ததற்கான காரணம் என்ன? அதாவது அவர்கள் குற்றமற்றவர்கள், தே ஆர் இன்னசென்ட் என்பதை வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரியான அக்பருதீன் இந்த 30ஆம் தேதி இதற்கான தீர்ப்பு வருகிறது. 30ஆம் தேதி இரவே அன்றே அதற்கான ஏற்பாடுகள் அந்த ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா, நார்காட்டிக்ஸினுடைய சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் துறையினுடைய தலைவர்கள் மற்றும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இது அந்த மாதிரி இந்திய அரசினுடைய உளவுத்துறையில் எல்லார்கிட்டையும் அதை பற்றியான விசாரணையை முடிச்சு விட்டு உடனடியாக சொல்கிறார் யார்? வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர். அவர்கள் இன்னோசென்ட், அவர்களுக்கும் இந்த போதை மருந்து வழக்குகளுக்கும் சம்பந்தம் இல்லை, இது புனையப்பட்ட வழக்கு தான், நான் பொய் வழக்கு தான் என்பதை இந்திய அரசு மனப்பூர்வமாக உறுதி செய்கிறது. அதில் எந்த வருத்தமும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை உடனடியாக கொண்டு வர வேண்டியது தான் முக்கியம். உயிரோடு கொண்டு வரணும். அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசு இதில் அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கி கொண்டு வந்ததில் தவறு என்று சொல்வது தான், இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதோ, அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக முனைகிறார்களோ, அல்லது இது எங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது மத்தியில் இருக்கிற அரசுக்கோ நல்ல பெயர் வந்துவிடுமோ என்பது அச்சத்தின் காரணமாக மறைமுக சித்தாந்தம் இதில் இருக்கிறது என்பதுதான் நான் சந்தேகப்படுறேன். ரெண்டாவது விஷயம், மீனவர்கள் உயிரோடு வந்தார்களா இல்லையா, அவர்கள் வர வேண்டுமா, அது முக்கியமா? அதில் இருளும் நாடகம் நடக்குது, அதுக்குள்ளார அரசியல் இருக்குது. அவர் பொது மன்னிப்பு வழங்குறதே தவறு. அவர் நீங்க காலம் தடத்தினால் என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது. நாங்க கேட்கறது என்னன்னா, இப்போ தப்ப அந்த நம்ம இந்தியாவிலிருந்து அந்த 5 மீனவர்கள் குற்றவாளிகள்னு ஒப்புக்கொண்டதனால் தான் இந்த பொது மன்னிப்புங்கிற மாதிரி இந்திய அரசு அந்த 5 மீனவர்களை நிரபராதிகள் என்று நம்புகிறது. இந்திய அரசு பிரகடனப்படுத்துகிறது அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்களுக்கும் போதை வந்ததுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது. அதை விட நீங்க இலங்கை அரசு கொடுக்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு முக்கியமா, அல்லது இந்திய மீனவருடைய உயிரை பணயம் வைத்து அந்த பிணத்தின் மேலே நடக்கிற அரசியல் முக்கியமா? ஹசீப், தொடர்ச்சியாக இப்போ ஐயா சொன்னதுபடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது அவர்களுக்கு உயிரோடு மீட்டு வர்றது தான் அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது. பொது மன்னிப்பு இல்லை, அந்த வழக்கை மேற்கொண்டு நடத்துவது என்பது முக்கியமாக இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து உங்களிடம்.
பனிமலர், இதே கேள்வியை நாம் மீனவ சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதி முருகானந்தம் இருக்கார், அவரிடம் முன்வைப்போம். முருகானந்தம், குறிப்பாக அதாவது ஐயா, இந்த மீனவர்கள் ஐவரும் குற்றமற்றவர்கள் என்பது உங்களுடைய வாதம். இந்த சூழலில் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களுக்கு இந்தியா அழைத்து வந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த மீனவர்கள் குற்றம் செய்தவர்களே அல்ல. ஏனென்றால் அந்த வழக்கிலே அந்த இலங்கையில் பிடிபட்டிருக்கக்கூடிய இலங்கை மீனவர்கள் இவர்களை தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். தமிழக மீனவர்கள் மீது அபாண்டமான குற்றம் சுமத்த வேண்டும். இந்த பகுதியில் மீன்பிடி தொழிலை முழுசாக தடை செய்வதற்குண்டான வழிவகைகள் தான் இது. நன்றி, நன்றி ஐயா. ஸ்ரீதரன் ஐயா, நீங்க இதை கேட்டிருப்பீங்க, முருகானந்தம் ஐயா குறிப்பிடக்கூடிய அந்த வாதங்களை. அதன்படி மீனவர்கள் குற்றமற்றவர்கள் தான், நீங்களும் கூட அந்த கருத்தை தான் முன்வைத்தீர்கள். இந்திய அரசினுடைய கருத்தும் கூட இதுதான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். ஆனால் அதே சூழ்நிலையில் ஒரு அயல் நாட்டுடன் ஒரு மிக முக்கியமான, அதாவது தெற்காசியாவில் மிக முக்கியமாக நாடாக கருதப்படக்கூடிய இந்தியா அயல் நாட்டுடன் வைத்திருக்கக்கூடிய உறவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய மக்களினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயமும் கூட இது. இந்த சூழலில் இலங்கை அரசை பொறுத்தவரை அவர்கள் குற்றவாளிகள் என்று கருதுவது என்பது இந்தியாவினுடைய தோல்வி கிடையாதா? இல்லைங்க, இலங்கை அரசனுடைய நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். நாம் உடனடியாக அவர்களை அப்பீல் போகிறதுக்கான முயற்சி எடுத்தோம். உச்சபட்சமான இலங்கையில் இருக்கிற அரசினுடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞரை அதற்காக ஃபிக்ஸ் பண்ணோம். அப்பீலுக்கான டாக்குமெண்ட் வந்த உடனே அப்பீலுக்கு போகிறது முயற்சி பண்ணோம். ஆனால் ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளியை பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஒரு வசதி அந்த ராஜபக்ஷவுக்கு, அந்த அதிபருக்கு இருக்கிற காரணத்தினால இது மாதிரி அப்பீல் போகும்போது அது இன்னும் காலம் தாழ்த்தி போகும். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். நாங்களே இந்திய அரசு சொல்கிறோம் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று. அதே இந்திய அரசு அழுத்தம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதே இந்திய அரசு ராஜபக்ஷவோட நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கார். உடனடியாக நீங்கள் எது பண்ணுங்களோ, எங்களுடைய மீனவர்களுடைய உயிர் முக்கியம், அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வருவது முக்கியம், அதுதான் முக்கியமே தவிர இதை நீங்கள் அப்பீலுக்கு போயிட்டு மறுபடியும் காலம் கடத்தி கொண்டிருந்தால் மறுபடியும் இது அரசியல், இதை வைத்து குறுகிய அரசியல் பண்ணுபவர்களுக்கு தான் இது வாய்ப்பாக அமையுமே தவிர இதில் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரையில் இதில் நாங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறோம். 126 கோடி மக்களிலே அந்த 5 பேரும் அடக்கம். அவர்கள் ஈராக்கிலே பாதிக்கப்பட்ட செவிலியர்களாக இருக்கட்டும், மலேசியாவில் பாதிக்கப்பட்ட தமிழர்களாக இருக்கட்டும், இந்த இலங்கையிலே வாடுகின்ற நம்முடைய தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் மீனவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் இந்தியர்கள் 126 கோடி இந்திய மக்களிலே அவர்களும் ஒருவர் என்ற முயற்சியை தான் இந்திய பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஐயா, இப்போ ஸ்ரீதர் ஐயா குறிப்பிடுறபடி அவங்க பாரதிய ஜனதா அரசை பொறுத்தளவு ராஜாங்க ரீதியான சமீப காலத்தில், அதாவது குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. செப்டம்பர் மாதத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல் இலங்கைக்கு வந்தது. அவ்வாறு வந்தபோது கோத்தபய ராஜபக்ஷே அடுத்த சில தினங்களில் இந்தியா வந்தார். அப்போது இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவரிடம் தன்னுடைய கவலையை தெரிவித்ததாக பத்திரிகைகளில் கூட செய்தி வந்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து அடுத்த 2 வாரங்களில் மீண்டும் சீன போர்க்கப்பல் என்பது கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தது தொடர்பான செய்தியை அந்த நாட்டினுடைய கடல் படையே வெளிப்படையாக தெரிவித்தது. அதன் பிறகு இந்த 5 பேருக்கு ஏற்கனவே இந்த 5 பேரை நான் வெளியிடுவேன், அதாவது அவர்களை விடுதலை செய்வேன் என்று கூறிய ராஜபக்ஷே அதன் பிறகு இலங்கை நீதிமன்றம் இந்த 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கின்றது. இதன் பிறகு இந்தியா இலங்கையுடன் பேசுகின்றது. அதன் பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய கை கீழே இருப்பதாகவும் இலங்கையினுடைய கை மேலோங்கி இருப்பதாகவும் கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை அதாவது இதற்கு முன்னாடி இருந்த அரசு, இதற்கு முன்னே இருந்த மத்திய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, அவர்களை குருவி சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம 5 மாதங்களாக நம்ம வந்த பிறகு இதுவரையில் எந்த விதமான அது மாதிரியான ஒரு துப்பாக்கி சுடுற நடக்கலை. 2வது, இதே சீனாவினுடைய போர்க்கப்பல் வந்ததற்கு இந்திய அரசாங்கம் கேட்டிருக்கிறோம். இதற்கு முன்னே அது மாதிரி அது உதாரணமே இல்லை. அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். 265 தடவை இந்த போர்க்கப்பல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எரிபொருள் நிரப்புவதற்காக என்பதற்கு விளக்கம். இதில் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, இது வழக்கமான நடவடிக்கை தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால இந்த அரசு, இப்போ இருக்கிற மத்திய அரசின் மேலே நிச்சயமாக இது ஏற்கனவே இருந்த அரசு மாதிரி அல்ல. நிச்சயமாக இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழ் மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை எடுக்கக்கூடிய, அழுத்தம் தரக்கூடிய அரசாக இந்த நரேந்திர மோடி அரசு இருக்கும் என்பது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இலங்கை அதிபருக்கும் தெரியும். அதனுடைய ராஜதந்திர நடவடிக்கையினுடைய வெற்றியினுடைய துவக்கம்தான் 5 மீனவர்கள் இன்றைக்கு உயிரோடு வந்திருக்கிறார்கள்.
ஐயா, நீங்கள் குறிப்பிட்ட போது ஒரு விஷயத்தை முன்வைத்தீர்கள். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இலங்கையில், அதாவது தமிழக மீனவர்கள் கொல்லப்படவில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். ஆனால் 2011ஆம் ஆண்டுதான் கடைசியாக தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் கொல்லப்பட்டார். அதன் பிறகு தமிழக மீனவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. ஆனால் இதே சூழலில் நான் முன்வைக்கக்கூடிய இந்த கேள்வி, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 82 படகுகள், அதாவது தற்போது வரை 82 படகுகள் தமிழக மீனவர்களுடைய படகுகள் இலங்கையில் தடுத்து நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலிலும் கூட 24 மீனவர்கள் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் படகுகளை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, தவறான தகவல், தவறான குற்றச்சாட்டு. இது பல ஆண்டு காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. கப்பலை படகுகளை பிடித்து கொண்டு போகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நிறைய இருக்குது. இந்த பாட்டம் ட்ராலர் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்குது. அடியில் போயிட்டு அந்த அந்த கடலினுடைய சூழ்நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாத்தையும் தடுக்கணும். ரெண்டாவது, இதுக்கு ஒரே 2 பக்கம் மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தணும். நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் ஜனவரி மாதத்திலே ஒரு ராஜபக்சேவுடன் பேசுவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. 2000 கோடி ரூபாய் எல்லாம் மீனவர்களுக்கு ஒதுக்க போகிறோம். இந்த ஆழ்கடல் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக இந்த பாட்டம் ட்ராலர் அந்த கப்பல்கள்லாம் பயன்படுத்தி ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கான உதவியை மீனவர்களுக்கு செய்ய போகிறோம். 2 நாட்டு மீனவர்களுக்குள்ளார அந்த இடத்தை மையமாக ஆக்கி எந்த விதமான பிரச்சனை இல்லாத ஒரு தன்மையை நோக்கி முயன்று கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஒரு பாசிட்டிவான முன்னேற்றத்தை நோக்கிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான மீனவர்களுக்கான தீர்வை நோக்கி அரசாக நரேந்திர மோடி அரசு நடக்கப் போகிறது. அடுத்த ஜனவரி மாதத்துக்கு அதற்கான துவக்கம் இருக்கிறது. ஐயா, இப்போ இவர் ஸ்ரீதையா குறிப்பிட்டது போடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவை பொறுத்தளவு இந்த விவகாரத்திலேயே ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளை தானே மேற்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது 5 மீனவர்களையும் வெளிக்கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி 600 மீனவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தில். நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக எல்லாரையும் விடுவித்தோம், மீனவர் பிரச்சனையில் ஒரு சுமூகமான தீர்வை எட்டுறதுக்கான அடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வாதத்தையும் தொடர்ச்சியா வைக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி காங்கிரஸ், பாரதிய ஜனதா 2 கட்சிகளுக்கும் இடையே மீனவர் பிரச்சனையில அவர்கள் கையாளும் முறையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரை மேல்முறையீட்டுக்காக காத்திருக்கக்கூடாது. இந்திய பிரதமர் இலங்கை அதிபரிடம் பேசி அவர்களை விடுதலை செய்ய சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை என்னை போன்றவர்கள் வெளிப்படையாக முன்வைத்தோம். மேல்முறையீடு என்பது காலங்கடத்தக்கூடிய செயல். எனவே மேல்முறையீடு வேண்டாம். நீங்களே அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு நேரடியாக கேளுங்கள் என்று சொன்னோம். எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே நரேந்திர மோடி அதை கேட்டார். அவங்க விடுவித்து விட்டார்கள். அந்த அளவில் மகிழ்ச்சி. அந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை. இதனால் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலாம் அர்த்தம் கிடையாது. பொது மன்னிப்புங்கிற அந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு குற்றத்துக்கு தான் மன்னிப்புலாம் எடுத்துக்க வேண்டியல. அம்னஸ்டி இன்டர்நேஷனல்னு ஒரு அமைப்பு இருக்குது, சிறை கைதிகள் விடுதலைக்காக, மனித உரிமைகளுக்காக. அது எல்லோரையும் குற்றவாளிகளாக்கி மன்னிப்பு கேட்கறதுக்கான அமைப்பு கிடையாது. அந்த சொல்லுக்கு அப்படி பொருள் புரிந்து கொள்ள வேண்டாம். குற்றச்சாட்டிலிருந்து விலக்கி விடுவதுன்னு அர்த்தம் அம்னஸ்டின்னு சொன்னான். இப்போ இந்த 5 பேரும் நாங்கள் போதைப்பொருள் கடத்தினோம், எங்களை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று எழுதி கொடுத்து விட்டா வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தால் தவறு. அல்லது இந்திய அரசு அவங்க கடத்தினது உண்மைதான் ஆனால் மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா தப்பு. அப்படி எதுவும் நடக்கலை. எனவே இந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு இடமில்லை. அவர்களை விடுவித்தது நல்லது, அவர்களை வரவேற்கிறோம். அவர்களுக்கு மேல்முறையீடு என்று அங்கே சரப்ஜித் சிங்கை பாகிஸ்தானில் காத்து கடந்து கடைசியாக சிறைக்கில் அடித்து கொண்டது போன்ற ஒரு சம்பவம் இங்கே நடக்காமல் அவர்கள் வந்ததில் மகிழ்ச்சி. மீனவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, அந்த போராட்ட குரலை செவிமடுத்தவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் முதல்லையே கேட்ட மாதிரி இவர்களை இப்போது விடுவிப்பதற்கான பெருமை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய பதில், இத்தனை ஆண்டுகளும் நடந்த படுகொலைகளுக்கெல்லாம் பழி சுமக்கப் போகிறீர்களா என்பது தான். இதற்கு நிரந்தர தீர்வு என்னவாக இருக்க போகிறதுன்னா, இந்த நோய் எங்கு தொடங்கியது என்று பார்க்கணும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக 2 தரப்பு மீனவர்களும் அந்த கடல் பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய மீன்பிடி உரிமை அங்கே இருக்கிறது. ஆனால் 83க்கு பிறகுதான் இந்த கொலைகள் ஆரம்பிக்கின்றன. என்ன அர்த்தம்? 83க்கு பிறகுதான் அங்கே ஜூலை படுகொலை நடக்கிறது. இனக்கொலையினுடைய நீட்சியாகத்தான் இந்த தமிழர்கள் மீதான கொலைபாதகங்கள் நடக்கிறது. இந்திய அரசு ஈழத்தமிழர்களை காப்பாற்ற தவறியது மட்டுமல்ல, இந்திய குடிமக்களான தமிழக மீனவர்களையும் காப்பாற்ற தவறியது.
இது ஒரு தொடர்கதையாக அவ்வப்போது அலை ஏறி இறங்குவது போல இந்த கொலைகள் சில காலம் நடக்கும், சில காலம் நடக்காமல் இருக்கும், இப்படி மாறி மாறி வரும். சில நேரம் துப்பாக்கி பயன்படுத்துவாங்க, சில நேரம் அருவாக்கத்தியை பயன்படுத்துவாங்க. ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வாக வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்காக நாம் எப்படி ஒரு வழக்கு கோருகிறோமோ, எப்படி அதற்கு ஒரு குற்ற நடவடிக்கை கோருகிறோமோ, அதுபோல நம்முடைய தமிழர்கள் 600 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஒருவர் கூட கைது செய்யப்படாமல், ஒருவர் மீது கூட வழக்கு போடப்படாமல் இருந்திருக்கிறதே. இதுக்கு என்ன காரணம்? ஒரு 2 கேரள மீனவர்கள் கொல்லப்பட்டதற்கு நீங்கள் காட்டிய அந்த கோபத்தை ஏன் இதில் காட்டவில்லை? இதான் நம்ம கேட்கறது. ஒரு 10 பயங்கரவாதிகள் மும்பையில் நடத்திய தாக்குதலுக்கு நீங்கள் காட்டிய அந்த வேகத்தை ஒரு நாட்டினுடைய கடற்படையே நடத்திய பயங்கரவாத கொலைகளுக்கு ஏன் நீங்கள் கேட்கவில்லை? இதெல்லாம் கடந்த காலம். இனி கேட்கணும்னா ஒன்று செய்யணும். பாஜக அரசிடம் நம்முடைய கோரிக்கை இதுதான். இப்போ ஐயா சொன்னாங்க இது ஒரு தொடக்கம்னு. தொடக்கம் தொடர்கதை ஆக வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்யணும்? இனக்கொலை குற்றச்சாட்டினோடு நிற்கிறார்கள். இனக்கொலைங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க. அதற்கென்று ஐநா மனித உரிமை மன்றம் நடத்த இருக்கிற புலனாய்வுக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆனால் சுஷ்மா ஸ்வராஜும் பீரிஸும் சேர்ந்து கூட்டறிக்கை விடுறாங்க, நாங்கள் யாரையும் உள்ள விட மாட்டோம். யாரையும் உள்ள விட மாட்டோம்னா யாரை? பயங்கரவாதிகள் இல்லை, மனித உரிமை ஆணையம் அமைத்திருக்கிற புலனாய்வு குழுவை நாங்கள் உள்ள விட மாட்டோங்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் இயற்றியது புலன் விசாரணை வேணும்னு. ஆனால் தமிழக அகதி முகாம்களில் நாங்கள் சாட்சி பதிவு செய்ய போனால் கியூ பிரான்ச் போலீஸ் அவர்களை மிரட்டுகிறது. அப்போ என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு பக்கம் புலனாய்வு என்று பேசிக்கொண்டு, ஒரு பக்கம் தமிழக மீனவர்கள் பிரச்சனை, ஈழத்தமிழர்கள் சிக்கலுக்கு தீர்வு என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் அந்த இனக்கொலையை பாதுகாப்பதற்கு, குற்றச்சாட்டிலிருந்து ராஜபக்சேயை காப்பதற்கு துணை போய் கொண்டு இதை மாற்றிக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இரண்டாவது, அங்கு நடக்கிற சிங்கள குடியேற்றங்களை பற்றி தமிழ்நாட்டுக்கு வந்த வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் விரிவாக பாடம் நடத்திட்டு போயிருக்கிறார். அதை தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? தமிழீழ மக்கள் தொடர்ந்து இந்த இனக்கொலைக்கு ஆளாவதற்கும், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிங்கள அரசால் தாக்கப்படுவதற்கும் தீர்வு காணுகிற வகையில் ஒரு தமிழீழம் மலர்வதற்கான பொதுஜன வாக்கெடுப்புக்கு நீங்கள் என்ன செய்ய போய்? இதான் உலகத்தமிழுடைய கோரிக்கை. இதைத்தான் நாம் அவர்கள் முன்னால் கேள்வியாக வைக்கிறோம். அப்படி இருந்தால்தான் இந்த நல்ல நடவடிக்கை ஒரு தொடக்கமாக, இல்லை என்றால் இடையில் ஒரு மின்னலாக வெட்டிவிட்டு மறைந்துவிடும். நிச்சயமா ஐயா, நீங்கள் அரங்குக்கு வந்து எங்களிடையே கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. 0R ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.